நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அதிமுகவில் 25 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 22 பேர் ஏற்று போட்டாங்க. எதிர்பார்க்கப்பட்ட முடிவு வெற்றி பெற்று விடுங்க. ஏன்னா யாருக்கும் ஆட்சி கவிழ்வதில் விருப்பம் இல்லை. இந்த சட்டமன்றத்துக்குள்ள விஜய் ஆட்சி அமைக்க முடியலன்னா வேற யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. தேர்தல் தான். தேர்தல் திமுக அதிமுக 2 பேராலையும் இன்றைக்கு நினைத்து கூட பார்க்க முடியாது. 5 வருஷம் ஆட்சியில் இல்லாத அதிமுக அடுத்த 5 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் எப்படி ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு என்ன ஆகுன்றதை நம்ம சொல்ல முடியாது. எடப்பாடி என்ன சொல்றாரு, கொறடா உத்தரவை மீறி ஓட்டு போட்டதுக்காக இவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் சபாநாயகரிடம் கேட்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா வேறொரு தரப்புல இருந்து வரக்கூடிய செய்தி என்னன்னா, சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் விப்பே அப்பாயிண்ட் பண்ணல. விப்பே அப்பாயிண்ட் பண்ணாதப்ப ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள்னு அன்றைக்கு பக்தவச்சலம் திமுக அதிமுகவை சொன்னது இன்னைக்கு எல்லாருக்கும் பொருந்தும். எல்லா அரசியல் கட்சிக்கும் பொருந்தும். யாருக்கும் விவஸ்தை கிடையாது, யாருக்கும் கூச்சம் கிடையாது. எவன் வேணா எவன் கூட வேணா சேர்ந்துப்பான். பதவி ஒண்ணுதான் எல்லாருக்கும் புரி. இது தாவேக்காக்கும் பொருந்தும். எல்லாரையும் போய் சந்திச்ச விஜய் எடப்பாடியை சந்திச்சிருக்கணும். நீங்க முன்னாள் முதலமைச்சர்ன்ற மரியாதையை ஸ்டாலினுக்கு கொடுக்குறீங்கன்னா அதே அளவு இணையான மரியாதையை எடப்பாடி கொடுக்கணும். மாறா நீங்க என்ன பண்றீங்க, அந்த கட்சிக்குள்ள பிளவு ஏற்பட்டிருக்கும் போது அந்த பிளவுப்பட்ட அணிக்கு தலைமை தாங்குறவரை போய் நீங்க பாக்குறீங்க. இந்த 25 பேர் உங்களுக்கு ஏன் ஓட்டு போடுறாங்க? மந்திரி பதவி வேணும்னு ஓட்டு போடுறாங்க. நீங்க எதுக்கு போய் எடப்பாடியை பார்க்காம அந்த 25 பேரை பாக்குறீங்க? உங்களுக்கு ஆதரவு வேணும், நீங்க போய் பாக்குறீங்க. ரொம்ப தெளிவா இருக்குது. தமிழகத்தின் நிரந்தர முதல்வர்னு நம்பிக்கை தீர்மானத்தில் விஜய் வெற்றி பெற்ற பிறகு பேசுறாரு சபாநாயகர். இது சபாநாயகர் பேசுற பேச்சா? கொள்கை எதிரின்னு தன்னை சொல்லக்கூடிய விஜய்க்கு எதிராக பிஜேபி ஒத்த எம்எல்ஏ ஏன் ஓட்டு போடல? பாஜக ஒரு நாள் அமைச்சரவையில் சேர போறது கிடையாது, விஜய் சேர்த்துக்க போறது கிடையாது. 2வது ஒரு உறுப்பினர், இந்த ஒரு உறுப்பினர் விஜய்க்கு எதிராக வாக்களித்திருக்க வேண்டும். ஏன்னா கொள்கை எதிரின்னு உங்களை சொன்னவர் அவர் ஏன் நடுநிலை வைக்கிறது? அப்ப நிறைய உள்கணக்குகள் இருக்கு. விஜயை முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்குவது அவ்வளவு சுலபமானது அல்ல எதிர்கட்சிகளுக்கு. ஏன்னா மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம். நம்பிக்கை வாக்கெடுப்பு மே 13க்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுங்கிற ஆளுநருடைய உத்தரவின் பேரில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் பெரும்பான்மையான வாக்குகள் 144 வாக்குகளை பெற்று விஜய் அவர்கள் ஒரு ஃபுல் மெஜாரிட்டிக்கான ஒரு கட்சியாக வெற்றி பெற்று அவையிலிருந்து வெளியில வந்துட்டாரு. ஆமா, ஜெயிஸ்டார். எதிர்பார்க்கப்பட்டதுதான். அதிமுகவில் 25 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 22 பேர் ஏற்று போட்டாங்க, 5 பேர் நடுநிலை போல. ஸோ திமுக வாக் அவுட் பண்ணி போயிட்டாங்க. எதிர்பார்க்கப்பட்ட முடிவு வெற்றி பெற்று விடும். ஏன்னா யாருக்கும் ஆட்சி கவிழ்வதில் விருப்பம் இல்லை. இந்த சட்டமன்றத்துக்குள்ள விஜய் ஆட்சி அமைக்க முடியலன்னா வேற யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. தேர்தல் தான். தேர்தல் திமுக அதிமுக 2 பேராலையும் இன்றைக்கு நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏனாலே 2 பேரும் இந்த தேர்தலில் திமுக சில 1000 கோடிகளை செலவு செய்திருக்கிறது, அதிமுக சில 100 கோடிகளை செலவு செய்திருக்கிறது. 5 வருஷம் ஆட்சியில் இல்லாத அதிமுக அடுத்த 5 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் எப்படி அரசியலை எதிர்கொள்வது என்று திக்கி திணறி கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் அதில் ஒரு பிளவு ஏற்பட்டு 25 பேர் இன்றைக்கு விஜய் ஆதரித்திருக்கிறார்கள், வாக்களித்திருக்கிறார்கள். இடதுசாரிகள் இவங்க எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி வாக்களிச்சிட்டாங்க. திமுக கூட்டணி திமுக வாக் அவுட் பண்ணி போயிடுச்சு. இப்போதைக்கு தப்பி விட்டது. இன்னும் 6 மாதங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு முறை நம்பிக்கை வாக்கெடுப்பு அல்லது நம்பிக்கை இல்லா தீர்மானம் 2லேயும் ஒரு அரசு வெற்றி பெறுகிறது என்றால் அடுத்த 6 மாதங்களுக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானத்தையோ அல்லது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தையோ தாக்கல் செய்ய வேண்டிய அவசியமோ அல்லது அதற்கான வாய்ப்போ கொடுக்கப்பட மாட்டாதுங்கிற. ஆமாம். அப்படி இருக்கும்போது இன்னும் 6 months ஓடும், பிரச்சனை இல்லாமல் ஓடும். அது 6 months ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு என்ன ஆகுன்றதை நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு டேக்அவே என்ன நான் பார்க்குறேன்னா, அவர் சொன்னதிலே முக்கியமான விஷயமா நான் பார்ப்ப நிகழ்வில் எடப்பாடி பழனிசாமி வெளியில் அவங்க கட்சியிலேருந்து 25 பேர் எதிர்த்து குத்திருக்காங்க. ஆனால் அவர்களை பதவி நீக்க கோரி தான் சபாநாயகரிடம் மனு அளிக்கப் போவது என்பது குறித்து அவர் எதுவும் சொல்லவில்லை. வழக்கமாக இந்த மாதிரினா என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த கட்சி உடைக்கப்படுதோ 2/3 இல்லைன்னா 47ல் 2/3னா 32க்கு இல்லை 25 தான் இருக்குது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அதிமுகலேருந்து என்ன வரும்னா, நாங்கள் சபாநாயகரிடம் பதவி நீக்க சொல்லி முறையாக மனு கொடுப்போம், சபாநாயகர் உரிய காலத்துக்குள் நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் நீதிமன்றங்களை நாடுவோம்ன்றது தான் ஸ்டாண்டர்டான ஒரு ரியாக்ஷன் பதில்.
இந்த தடவை அதை பற்றி அவர் எதுவுமே சொல்லலை. அப்படின்னா இது உள்ள வந்து இவங்களை இழக்க அவர் விரும்பலையான்னு தோணுது. ஏன்னா 25 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார். சபாநாயகர் பண்ண மாட்டார். இந்த சபாநாயகர் தெரிஞ்ச விஷயம். எடப்பாடி என்ன சொல்றாரு, கொறடா உத்தரவை மீறி ஓட்டு போட்டதுக்காக இவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் சபாநாயகரிடம் கேட்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. எடப்பாடி தரப்புல சொல்றாங்க. ஆனா வேறொரு தரப்புல இருந்து வரக்கூடிய செய்தி என்னன்னா, சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் விப்பே அப்பாயிண்ட் பண்ணல. விப்பே அப்பாயிண்ட் பண்ணாதப்ப கொறடா உத்தரவு மீற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல எந்த பாயிண்ட் என்னன்றது நமக்கு தெரியல. 6 மந்த்ஸ்க்கு வண்டி ஓடும். 6 மந்த்ஸ் பொறுத்து தான் சிக்கல். அதுக்குள்ள என்னென்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து அது வேற விஷயம். அது வந்து எனவே இப்போதைக்கு கவர்மெண்ட் சேஃப். இந்த கவர்மெண்ட்டோட ஸ்டெபிலிட்டின்றது ஏடிஎம்கே கொடுக்க ஆதரவை பொறுத்து தான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனால் அது வந்து தூய்மை சார்ந்த அரசியல், தூய சக்தின்னு சொன்ன தாவேக்காக்கு எந்த விதத்தில் பொருந்தும், அதோட மாரல் கொஸ்டின்ஸை பற்றி நம்ம பார்த்தோன்னா அதுக்கான பதில் என்பது வேறு. இப்போதைக்கு வண்டி ஓடுது, அவ்வளோதான். இதுவரை எந்த முதலமைச்சரும் பண்ணாத விஷயம் மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே விஜய் அவர்கள் பண்ணார். எல்லாரையும் போய் சந்திச்சது, அண்ணா சந்தித்தார் அப்படிங்கிற பழைய வரலாறுகளை தாண்டி விஜய் அவர்கள் போனார், பார்த்தாரு அப்படிங்கிற அளவில் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் வந்துட்டு விஜய் சந்திக்கவே இல்லை அப்படிங்கிற விஷயம். ஆனால் எதிர்த்தரப்பில் உள்ள சிவி சண்முகம் கேம்புக்கு அவர் போனார் அப்படிங்கிறத சட்டப்பேரவையிலே எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் ஒரு என்ன அரசியலை முன்னெடுத்து நீங்கள் பேசுகிறீங்க, மாற்றங்கிற ஒரு விஷயத்த பேசுகிறீங்க. எங்களுக்கு இத்தனை கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க, ஒரு கட்சி, அது ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கம், எங்களுக்குள்ள ஒரு பிளவு, ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிற அடிப்படையில் அவங்கள நீங்கள் போய் சந்திச்சது சரியாங்கிறதையும் கேட்டிருக்காரு. இன்னொன்று, அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்கப்படுறதாகவும் குதிரை பேரம் நடைபெறுவதாகவும் தகவல் வருகிறது அப்படிங்கிற வார்த்தையோட எடப்பாடி முடிச்சிட்டார். அதாங்க, இப்போ நீங்கள் இதை எப்படி பார்க்கணும்னா, வினோத், இது வந்து எல்லாமே அரசியல் தான். அண்ட் எல்லாமே கேவலமான அரசியல் தான். எல்லாரும் இவங்க அவங்க அத்தனை பேருமே ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்னு அன்றைக்கு பக்தவச்சலம் திமுக அண்ணா திமுகவை சொன்னது இன்னைக்கு எல்லாருக்கும் பொருந்தும். எல்லாருக்குமே பொருந்தும். எல்லா அரசியல் கட்சிக்கும் பொருந்தும். யாருக்கும் விவஸ்தை கிடையாது, யாருக்கும் கூச்சம் நச்சம் கிடையாது. எவன் வேணா எவன் கூட வேணா சேர்ந்துப்பான். பதவி ஒன்று தான் எல்லாருக்கும் குறி. இது தாவேக்காக்கும் பொருந்தும். உங்களுக்கு இதில் எந்த சந்தேகமும் வேணாம். எல்லாரையும் போய் சந்திச்ச விஜய் எடப்பாடியை சந்திச்சிருக்கணும். நீங்க முன்னாள் முதலமைச்சர்ன்ற மரியாதையை ஸ்டாலினுக்கு கொடுக்குறீங்கன்னா அதே அளவு இணையான மரியாதையை எடப்பாடி கொடுக்கணும். நீங்க எல்லாரையும் போய் சந்திங்க. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான அணுகுமுறை. இந்த வன்மம் குறையறதுக்கு அது வழிவகுக்கும். இப்போ வந்து பதவியேற்பு நிகழ்ச்சியில் வந்து உதயநிதி ஸ்டாலினும் விஜயும் ஒருவரை முகம் பார்த்து கொள்ளவில்லை. ஆனால் அன்று மதியம் 4 மணி நேரம் கழிச்சு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வீட்டுக்கு விஜய் போகும்போது உதய் வந்து ஆற தழுவி வரவேற்கிறார். அது ஒரு நடிப்பாக இருந்தாலும் ஃபைன். அந்த வன்மம் குறையறதுக்கு உதவும். அப்புறம் வந்து சால்வை போத்திக்கிறது, அப்புறம் புத்தகங்களை பரிசாக கொடுக்கறதுன்றதெல்லாம் வந்து ஓகே. இது வந்து நாகரிகம். இது நீங்கள் ஸ்டாலினுக்கு கொடுத்த அந்த மரியாதை எடப்பாடி கொடுத்துருக்கோம். மாறா நீங்கள் ஸ்டாலினை போய் பார்க்குறீங்க, அதன் பிறகு வந்து வைகோவை பார்க்குறீங்க, சீமானை பார்க்குறீங்க, அன்புமணியை பார்க்குறீங்க. அடுத்த நாள் வந்து நீங்கள் காங்கிரஸ் அலுவலகம் போகிறீங்க, அதன் பிறகு IUML அலுவலகம் போகிறீங்க, திருமாவளவனை பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் எடப்பாடியை பார்க்கல. மாறா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கட்சிக்குள்ளே பிளவு ஏற்பட்டிருக்கும் போது அந்த பிளவுப்பட்ட அணிக்கு தலைமை தாங்கிறவரை போய் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆரோக்கியமற்ற செயல். சட்ட ரீதியாக அது சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. பார்க்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. பட் ஒரு மாரல் ஆப்ளிகேஷன் சொல்ல முடியாட்டியும் இது நல்லது ஒரு அணுகுமுறை. அது வந்து கசப்பு குறையறதுக்கு, பகைமை உணர்ச்சி குறையறதுக்கு, அந்த சூடு தணியறதுக்கு ஓரளவாக அது உதவும். ஃபைன். அப்படிதான் இதை எடுத்துக்கணும் நம்ம. இப்போ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க, அதோட பலன் இன்னைக்கு 25 MLA உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 22 பேர் எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த 25 பேர் உங்களுக்கு ஏன் ஓட்டு போடுறாங்க? மந்திரி பதவி வேணும்னு ஓட்டு போடுறாங்க. நீங்க எதுக்கு போய் எடப்பாடியை பார்க்காம அந்த 25 பேரை பார்க்குறீங்க? உங்களுக்கு ஆதரவு வேணும், நீங்க போய் பார்க்குறீங்க. ரொம்ப தெளிவா இருக்குது. இதுல ஒன்றும் மூடி மறைச்செல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. கொஸ்டின் ஒன்று தான். இப்போ யதார்த்தமா பேசுங்க. இதுல வந்து யாருக்கும் எந்த விதமான நியாய தர்மங்களும் கிடையாது, கூச்ச நாச்சம் கிடையாது. யார் வேணா யார் கூட வேணா போவாங்க. அரசியல் ஒரு சாக்கடை என்பது மீண்டும் தமிழகத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஃபைன். பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு பத்திரிகையாளர்களா அரசியல் பார்வையாளர்களா நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த 25 பேரை பதவி நீக்க சொல்லி எடப்பாடி கேட்பாரா கேட்க மாட்டாரா? வந்திருக்கக்கூடிய தகவல் நாங்கள் முறையாக அணுகுவோம்ன்றாரு. அப்படி அணுகும் பொழுது அவர் சபாநாயகர் அதுக்கு செவி மடுக்கலன்னா இவர் என்ன செய்வார்? கோர்ட்டுக்கு போவாரா, இல்லை அதோடைய விற்றுவாரா? ஏன்னா அதிமுகக்குள்ள இருக்க நெருக்கடியும் பெரிய நெருக்கடி. 2-5 ஆண்டுகள் அவர்கள் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ இந்த 25 பேருக்கு பிறகு நாளைக்கு இன்னொரு 10 பேர் வெளியில சேர்ந்து வந்தாங்கன்னா அப்போ அது என்ன ஆகும்? ஏன்னா இது வந்து ஸ்பிளிட்ன்றது வந்து பார்ட் டைமா கம்பார்ட்மெண்டெல்லாம் நடக்க முடியாது. ஒன் கோல தான் நடக்கணும்னு ஒரு வியூ இருக்குது. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. இப்போ 47 ஸ்பிளிட்ன்றது 32 அது இல்லை, 25 தான் வந்திருக்குது. இப்போ மிச்சம் இருக்க 22ல 5 பேர் வந்து ஆனால் கட்சி தாவல். ஆனால் 22ல 2/3 எவ்வளோ? 22ல 2/3 வந்து 14 குறைஞ்சு வந்தனா அதுவும் கட்சி தாவல்வாங்க. எனவே இது சுப்ரீம் கோர்ட்ல தான் போய் நிற்கும். ஏன்னா சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க மாட்டார், கண்டிப்பாக எடுக்க மாட்டார். தமிழகத்தின் நிரந்தர முதல்வர்னு நம்பிக்கை தீர்மானத்தில் விஜய் வெற்றி பெற்ற பிறகு பேசுறாரு சபாநாயகர். இது சபாநாயகர் பேசுற பேச்சா? நீங்க சபைக்கு தாங்க நாயகர். ஆளும் கட்சி ரெண்டுமே, எதிர்கட்சி 2 பேருக்குமே நீங்க வந்து பொதுவானவர். ஒருவேளை டை வந்ததுன்னா சபாநாயகர் ஆளும் கட்சிக்கு கூட்டு போட்டு காப்பாற்றலாம். அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. இன்னைக்கு அந்த நிலைமை வரல.
வெற்றி பெற்ற பிறகு வாழ்த்துக்களோடு நிறுத்தியிருக்கணும். மாறா சபாநாயகர் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாரு, தமிழகத்தின் நிரந்தர முதல்வர்ன்றாரு. அதை தாவேகா காரன் கூட சொல்லலை, நீங்க சொல்றீங்க. அப்ப இந்த சபாநாயகரிடமிருந்து நீங்கள் என்ன நடுநிலைத்தன்மையை எதிர்பார்க்க முடியும்? ஆகவே அவர் கண்டிப்பாக இவர்களை டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டார். நிச்சயமா disqualify பண்ண மாட்டார். தெரிஞ்ச விஷயம் அது. டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டார்னும் போது நீங்க கோர்ட்டுக்கு தான் போவீங்க. கோர்ட்ல போனா பல வருஷம் இருக்கும். அது உடனடியா ஒன்றும் தீர்ப்பு வராது. ஏன்னா கோர்ட்டு டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது, சபாநாயகர் தான் பண்ண முடியும். ஆகவே தெளிவா மந்திரி பதவிக்காக அவங்க தாய் கட்சியை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணங்கள்லாம் எடப்பாடி தலைமையில தொடர்ந்து கட்சியை நாங்க தோல்வியை தான் கட்சி சந்திச்சுட்டு இருக்கு, அவருக்கு தலைமையிலன்றாங்க. எல்லாம் ஃபைன். பட் வாக்களிச்ச மக்களுக்கு என்ன பதில்? பாஜக விடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்குன்றாங்க. அந்த ஞான ஸ்நானம் பிஜேபியை கட்டி விட்டோடனே உங்களுக்கு வந்துருது. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு விஷயம் பாருங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பாமகவும் பிஜேபியும் ஏன் நடுநிலை வகிச்சாங்க? கொள்கை எதிரின்னு தன்னை சொல்லக்கூடிய விஜய்க்கு எதிராக பிஜேபி ஒத்த எம்எல்ஏ ஏன் ஓட்டு போடல? அது ஏன் நடுநிலை வைக்கிறாரு? பாமக ஓட்டு போடலன்னா அது எனக்கு புரியுது, அது நாளைக்கு மந்திரி கணக்கு, நாளைக்கு மந்திரி சபையில இடம் வேணும்ன்ற ஆசை பாமக இருக்கு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பாமக போடலன்னா அதோட அர்த்தம் புரியுது. பாஜக ஒரு நாள் அமைச்சரவையில் சேர போறது கிடையாது, விஜய் சேர்த்துக்க போறதும் கிடையாது. ரெண்டாவது ஒரு உறுப்பினர், இந்த ஒரு உறுப்பினர் விஜய்க்கு எதிராக வாக்களித்திருக்க வேண்டும், ஏன்னா கொள்கை எதிரின்னு உங்களை சொன்னவர் அவர் ஏன் நடுநிலை வைக்கிறாரு? அப்ப நிறைய உள்கணக்குகள் இருக்கு சார். ரொம்ப சிம்பிள் சார். கட்சி ஆரம்பிச்சு 27 மாசத்துல ஒருத்தர் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. என் டி ராமாராவுக்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் சாதிச்சவர் அவர் தான், 2வது பர்சன். இந்த இடத்துக்கு வந்தவர் இந்த வாய்ப்பை அவ்வளவு சுலபமா விடமாட்டாரு. விஜயை முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்குவது அவ்வளவு சுலபமானது அல்ல எதிர்கட்சிகளுக்கு. ஏன்னா அதிமுகவை உடைக்கிறாரு, பாஜக உறுப்பினர் நடுநிலை வகிக்கிறார். சூட்சுமம் அங்க இருக்குது. நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்வி வளர்த்துனாங்க. நன்றி.